முயற்சிகள் வெல்லும். வணக்கம். நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த் ஸ்பெஷல் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். உப்பு கடலை வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து அரை மூடியிலையும் அதில் பாதி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. திராட்சை வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. கடலை மாவு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 6 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஹெல்த்தியான ஸ்பெஷல் லட்டு வந்து எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு கடலை இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது திராட்சை எடுத்துருந்தோம், இந்த திராட்சை இதோட சேர்த்துக்கோங்க. இது வந்து தேங்காய் எடுத்துருந்தோம், தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெய்யை வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காட்டுறேன். நம்ம போட்டிருந்த பொருள் எல்லாமே ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் இப்படி வறுத்துக்கிட்டேன். இது கரெக்டான பதம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அடுத்தது அதை காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வறுத்த பொருளெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரை வந்து நல்லா தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கணும். அதை எல்லாத்தையும் நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வெல்லம் எடுத்துருந்தேன் பாருங்கள், இந்த வெல்லத்தையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது உப்பு எடுத்துருந்தேன் பாருங்கள், இந்த உப்பையும் இதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து அரைச்சிக்கோங்க. ஹெல்த்தியான ஸ்பெஷல் லட்டுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வறுத்த கடாயே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நெய் எடுத்துருந்தேன் பாருங்கள், நெய்யில் வந்து இந்த ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம கடல மாவு எடுத்துருந்தேன் பாருங்கள், அந்த கடல மாவு வந்து இதில் போட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வந்து வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம கடலை மாவு போட்டிருந்தேன் பாருங்கள், அது வந்து ஒரு 10 நிமிஷம் நான் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த லட்டு பொடி இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம தண்ணி எடுத்துருந்தோம் பாருங்கள், இந்த தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நெய் எடுத்துருந்தோம் பாருங்கள், இந்த நெய்யை வந்து எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வந்து நல்லா திரண்டு வரும். அதுதான் கரெக்டான பதம். அப்போ வரப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம போட்ட பொருள் எல்லாமே இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு லட்டு பிடிக்கணும். அடுத்ததை காட்டுறேன் பாருங்க. நம்ம இது வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சதை வந்து இது நல்லா வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து லட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை வந்து இதில் வந்து முந்திரி பருப்பை நான் வந்து நல்லா பொடியாக நுணுக்கி இந்த மாதிரி பரவலாக போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த பிடிச்சிருந்த லட்டை வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து படுற மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இது ஃபுல்லாகவே உருட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. எல்லா லட்டையும் நான் பிடிச்சிட்டேன். இது லாஸ்ட் லட்டு, இதையும் நல்லா உருட்டிட்டோம். ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த் ஸ்பெஷல் லட்டு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.